Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the error in the measurement of the radius of the sphere வந்து 2% கொடுத்துருக்காங்க. Then the error in the determination of the volume of the sphere அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 pi r cube. இப்போ இதோட பர்சன்டேஜ் எரர் இந்த வால்யூம் வேணும் அப்படின்னா நம்ம dv/v into 100 அப்படின்னு எடுப்போம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் விட்டுட்டு r/3 இருக்கு இல்லையா, ஸோ இந்த பவரை ஃப்ரண்ட்ல போட்டுட்டு dr/r அப்படின்னு எடுப்போம் இன்டூ 100. ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபார்மட் இருக்கு, அதுல இருந்து இந்த மாதிரி நம்ம பர்சன்டேஜ் எரருக்கு எக்ஸ்பிரஷன் எழுதணும். அந்த பவர் வந்து ஃப்ரண்ட்ல போட்டு சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூன்னு போட்டு இன்டூ 100 போடுவோம். அண்ட் ஆல்ரெடி இதோட வேல்யூ தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, 2% அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரேடியஸோட எரர். அப்போ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 into 2 டோட்டலாக 6%. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பேசிக்ஸ்லாம் தெரியணும்னு பாருங்க. முதல்ல வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் தெரியணும், ஏன்னா அவங்க வந்து ஸ்பியரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எக்ஸ்பிரஷன்ல வந்து எப்படி வந்து இந்த பர்சன்டேஜ் எரருக்கு எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்றதையும் எழுத தெரியணும். ஸோ இது எழுத தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம டைரக்டாக வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து இந்த சாப்டரோட அதர் சம்ஸையும் பாருங்க. இது மாதிரி நம்ம நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு டைமும் அந்த ஃபார்முலாவை எப்படி எழுதுறோன்றதை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த ஃபார்முலாக்கு இப்படி தான் எழுதணுன்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து கிளியர் ஆகிடும்.